எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பப்பாளி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். மலையாளத்தில் இதுக்கு வந்துட்டு பப்பாயா, ஓமைக்காய், அதே மாதிரி கர்மூஸ், அந்த மாதிரி 2-3 பேர் இருக்குது. நான் வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இது எப்படி செஞ்சு எடுக்கலான்னு பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பப்பாயா தான் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்துருக்கு. அது கட் பண்ணுறதுக்காக பாருங்கள், பப்பாயை வந்து எப்போவுமே பொரியலுக்காக கையில் தான் கட் பண்ணுவாங்க. அதுக்காக தனியாக ஒரு கத்தி வச்சுருக்கு. கூடவே ஒரு ஃபிங்கர் கேப்பும் சேஃப்டிக்காக தேவைப்படுது. அது 2 வச்சு தான் இப்போ நான் பப்பாயை கட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பால் வந்துட்டுருக்கு பாருங்கள், கரை வந்துட்டுருக்கு. இந்த கரை ஒரு மெடிசின் தான், இது ஒரு மருந்து தான். சின்ன குழந்தைக்கெல்லாம் வயிற்றில் கிருமியோட இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த கரை பச்சையாக இருக்கிற பப்படத்தில் நல்லா தடவி விட்டு தீயில் சுட்டு எடுத்துடுவேன். அது அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா வயிற்றில் இருக்கிற கிருமி எல்லாமே போயிடும். இது வந்து நானும் கொடுத்துருக்கு, அம்மா பாட்டி எல்லாம் சொல்லி நானும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலலாம் கொடுத்துருக்கு. ரொம்ப எஃபெக்டாக இருக்கிற ஒரு மெடிசின் தான் இது. இப்போ பாருங்கள், இதோட தோல் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணதான் எப்போவுமே வந்து பப்பாளிக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பப்பாளி மட்டும் பொரியலுக்காக இதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்து மெதுவாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுப்பாங்க. இது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் ஊரில் எல்லாருமே பப்பாளி இப்படி தான் பொரியலுக்காக கட் பண்ணுவாங்க. குழம்புக்கு கட் பண்ணும்போது நம்ம பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. பப்பாளி வந்து நான் ஒரு 4-5 டைப்பில் பொரியல் செய்வாங்க. தட்டைப்பயிர் இருக்குது இல்லைங்களா, தட்டைப்பயிர் சேர்த்து பப்பாளி தட்டைப்பயிர் தனியாக வேக வச்சு பப்பாளியோடு சேர்த்து பொரியல் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வரும்போது அது வந்து அந்த விதை இருக்கிற இடமெல்லாம் ஹோலாக வந்ததுக்கப்புறம் விரல் விட்டு அதெல்லாம் அந்த விதையெல்லாம் நம்ம வெளியே கொட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பப்பாளி வந்து க்ளீனாக கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ண முடியல அப்படின்னா கிரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணியிருக்கு. பாருங்கள், அது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருக்கு. காரத்துக்காக தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே வந்து இப்போ நான் சேர்த்திருக்கிறது வந்து பூண்டு, ஒரு 8 பூண்டு, பெரிய 8 பூண்டு இடித்து சேர்த்திருக்கு. கூடவே வந்து கொஞ்சம் அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூட இடித்து சேர்த்திடலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே செய்யும்போது மோஸ்ட்லி ஜீரகம் தான் சேர்ப்பாங்க. ஆனால் பூண்டு நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால இப்போ நான் பூண்டு சேர்த்திருக்கேன். இப்போ இது தாளித்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பப்பாயோட மிக்ஸ் ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுனால இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதனால நல்லா இதே மாதிரி அமர்த்தி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். இடையில ஒரு 5 நிமிஷம் விட்டு இதே மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து 2-3 டைப்பில் செய்யலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒன்று வந்துட்டு ஜீரகம், தேங்காய், அந்த பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பப்பாயை கூட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம். இன்னொரு டைப் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இடித்த பூண்டு, இடித்த வரமிளகாய் சேர்த்து அது கூடவே வந்து பப்பாயை போட்டும் செய்யலாம். இன்னொன்று வந்து பயர் கூட சேர்த்து செய்யலாம். எல்லாமே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.